ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஏக் தின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே கம்பெனியில் வேலை செய்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து ஒன் சைடாக லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பாஸோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக எல்லாருமே ஜப்பானுக்கு போறாங்க. போன இடத்துல ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சடனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அதனால அவங்களுக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வர ஆரம்பிக்குது. அதாவது ஒரு நாள் மட்டும்தான் அவங்க நினைவு ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஓவரால் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா இன்னும் பெட்டரா இருந்தா நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க சைனாவை காமிச்சிருக்க விதம் ரொம்ப சூப்பராகவே அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கலியும் படம் சவுண்டா இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. அதே மாதிரி இந்த படத்தோட லவ் ஸ்டோரி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற அளவு தத்ரூபமா எடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதையும் தாண்டி இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் எங்கேஜான சீன்ஸ் வச்சு தான் நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த எமோஷனல் பாண்டிங் ஓரளவு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாலும் நம்மளை அட்ராக்ட் பண்ற அளவு கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஸ்லோவாகவும் ஸ்கிரீன் பிளேஸே பயங்கர வீக்காகவும் எழுதி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸுமே அப்படிதான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.